எக்ஸாம்பிள் மயிலாப்பூர்ல ஒரு இடத்துல நைட் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு விடிய காலம் போய் 3 பேர் படுத்திருக்காங்க. இந்நேரத்துக்கு உட்காந்துட்டு என்ன பண்ற? பரிசை எழுதிட்டு இருக்க. அவன் படுத்திருக்க சாக்கு கீழே ஒரு கத்தி இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு கூட இருக்க ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்மெல் பண்ணிட்டு என்னடா ரத்த வாசம் வருது அப்படிங்கிறாரு. நான் வாங்கி பார்த்தா எந்த வாசம் வரல. பட் போட்டு வாங்கினாரு. போட்டோன்னு அவன் சொல்லிட்டான், இப்ப தான் சார் ஒருத்தர் மர்டர் பண்ணி போச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனே ஒத்துக்கிட்டான். 10 உசுர உருதிரியாம செதச்சிட்டு வந்திருக்க செதச்சிட்டு. இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளையும் போட்டு அவனை இது பண்ணி அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அக்யூஸ்ட் பிடிச்சிருவாங்க. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு ஒரு 5 பேர் போறோம். நைட்ல ஒரே கடந்த காடா இருக்குது. நாங்க 5 பேர் போனதுல 4 பேர் தான் இருக்க, ஒரு ஆள் இல்ல. எங்க இருக்க ஓவர் ஓவர்? உங்க புடனைக்கு பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர் ஓவர் ரொம்ப ஓவர்ரா. ஆளை பிடிச்சிட்டோம். அக்யூஸ்ட் இருக்கான். கூட வந்து ஒருத்தர் காணோம். தேடுறோம். ஆனா அவர் எங்கேயோ கத்துறாரு. ஐயா எல்லாம் காப்பாத்துங்க ஐயா. நாங்க டார்ச் எல்லாம் அடிச்சு எல்லா இடமும் அந்த இடத்துல ஒரு ஏக்கர் இருக்கும். அதுல ஒரு தோப்பு. அது தேடுறோம். இவர் எங்கன்னே தெரியல. இதுல ஒரு வேடிக்கை, அக்யூஸ்ட் எங்களோட சேர்ந்து தேடுறான். அவனும் சார் அங்க சத்தம் கேக்குது சார், அங்க பாக்கலாம் சார். அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான், வாங்க போவோம். கிரிமினலா இருந்தாலும் நம்மளுடைய பதட்டம் அவனுக்கு. அவர் ஒரு ஹியூமன். ஆமா, ஹியூமன் தானே அப்படின்னு தேடுறான். என்னப்பா ஒவ்வொரு இடமா சர்ச் பண்றோம். எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? சர்ச் பண்ணி பார்த்தா அவர் ஒரு முடுகிற மாதிரி ஒரு சத்தம் மட்டும் கேக்குது. ஒரு கிணத்துக்குள்ளார கிடக்குறாரு. அட என்ன கன்றாங்க அது? ஏன் இதுக்குள்ள இருக்க? கிட்ட ஒரு கிணறு, ஒரு 200 அடி கிணறுல ஒடியாரும் பொழுது நாங்கெல்லாம் சுத்தி அவனை வளைச்சு பிடிக்கும் போது அப்படியே கிணத்துக்குள்ளார விழுந்துட்டாரு. போதுமியா, இந்த போலீஸ் குறைச்சதும் போது, என் ப்ரமோஷன் குறைச்சதும் போது. விழுந்தவரை நாங்க அதை எங்களால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. இருட்டு என்ன பண்றதுன்னு இல்லை. எனக்கு அறியாமலே எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? ஏன் காக்கா வலிப்பா? பயத்துல நடக்குதுப்பா. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல காசு இருந்தா வேலை நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சாமானியனுடைய கம்ப்ளைண்ட். இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? both side you can answer, anybody can answer now. காட்டி கொடுக்க சொல்றீங்களா? இல்ல, நாட்டை காப்பாத்த சொல்றேன். இது வந்து ஜெனரலா எல்லாரும் சொல்ற கம்ப்ளைண்ட். ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 பேர் வர்றாங்க. வந்த 2 பேருமே நியாயமா இருக்காது. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிருப்பாங்க. பொண்ணை கூட்டிட்டு நானு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்புவீங்க. ஏய், அவ வயித்துல வளர்ற குழந்தை ஏன் குழந்தை? நான் தான் கூட்டிட்டு போனேன். காவல்துறையா பணம் கேக்குறதா இல்ல பொதுமக்களா வந்து பணம் வந்து நீ பணம் எப்படி பார்த்தாலும் அது தப்புதான். பேசாம வாயை கொடுத்து அதை புண்ணாய்க்க போற. இல்ல நான் என்ன சொல்றேன்னா 2 இருக்கு. ஒண்ணு நீங்களா வந்து இன்ட்ரீஸ் பொதுமக்களா வந்து இந்த சார் வச்சீங்க சார், நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க. போலீஸ்காரங்களுக்கு பொதுமக்களா சென்ற அன்பளிப்பு நினைச்சுக்க. இதே ஒரு கொலை குற்றத்துல வந்து மறைச்சு காசு வாங்கினா அது இன்னும் தப்பு. சார் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார், வச்சுங்க நீங்க வச்சுங்க சார் அப்படின்னு சொல்லி குடு சீக்கிரம் குடு. சரி கண்ட மாட்டி விட்டேன். இதாங்கோ பிரசாதமா தர மறைச்சு குடியா. ஓ அதுல வந்து நம்ம ஒண்ணு அது வந்து நம்ம குற்றமான நீங்க வந்து நினைச்சு பாத்தீங்கன்னா குற்றம் தான். இல்லன்னு சொன்னா இல்ல. நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற?